நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி அளிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவரும் வாழ்வு வந்து விடாது. இந்த தை திருநாளை இறைவனோடு கொண்டாட வந்திருக்கும் உங்களை வருக வருக என அழைக்கின்றேன். இது ஒரு நன்றியின் திருவிழா. கடவுள் நமக்கு கொடுத்ததை அவர் பாதம் சமர்ப்பித்து அதை மற்றவர்களுக்கு பகிர்வதுதான் இத்திருநாளின் நோக்கம். ஆனால் நான் அப்படி இல்லையே. நாம் இங்கே ஒவ்வொரு ஊர்களிலிருந்து ஒரே பங்கு என்ற முறையில் வந்திருக்கின்றோம். நாம் அருகில் இருக்கும் சக மனிதரை எவ்வாறு பார்க்கின்றோம்? மதம், இனம், ஜாதி, ஏழை, பணக்காரன் என்ற அடிப்படையில் தான் பார்க்கின்றோம். நம் இறைவன் பூமி என்னும் நிலத்தில் விதைத்த விதைகள் ஜாதி, மதம் என்று எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை. அவை நல்ல விளைச்சலையும் அறுவடையையும் தருகின்றன. இப்பூமியில் நாமும் நம் இறைவன் விதைத்த விதைகள்தான். ஆனால் நாம் மட்டும்தான் இந்நிலத்தின் விளைச்சலை தராமல் தரிசு நிலமாக கிடக்கின்றோம். நாமும் ஒரு விவசாயி போல் நிலம் என்னும் மனத்தை உழுது அனைவரும் சமம் என்னும் விதையை விதைத்து அன்பை அறுவடை செய்வோம். நம்மையே இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நாம் குத்துவிளக்கில் 4 ஒளி இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம் ஆண்டவர் தொடக்கத்தில் 4ஆம் நாள்தான் ஒளியை ஏற்படுத்தினார். அதனால்தான் 4 ஒளிகள் இருக்கின்றன. இந்த தை திருநாளின் அரிசி என்னும் முதல் ஒளியை ஏற்ற திருவாளர் ராபர்ட் மற்றும் திருவாளர் அந்தோணிராஜ் அவர்கள் இருவரையும் அழைக்கின்றேன். இந்த தை திருநாளின் மண்டவெல்லம் என்னும் இனிப்பு ஒளியை ஏற்ற திருமதி மாலா அவர்கள் மற்றும் திருமதி வசந்தா அவர்கள் இருவரையும் அழைக்கின்றேன். இந்த தை திருநாளின் முந்திரி மற்றும் உலர் தாட்சை என்னும் ஒளியை ஏற்ற திருவாளர் சோலைராஜ், திருவாளர் ஜஸ்டின் அவர்கள், செல்வன் சேகர் இவர்களை அழைக்கின்றேன். இந்த 3 ஒளியையும் மனிதர்களாகிய நாம் கொண்டு வந்தது. இவை 3ம் சேர்ந்து ஒரு அற்புதமான கடவுளின் அருளால் சுவையான பொங்கலாக மாறுகின்றது. இந்த பொங்கல் ஒளியை ஏற்ற
கடவுளின் பிரதிநிதியான நம் பங்கு தந்தை அவர்களை அழைக்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொங்கல் திருவிழா நன்னாளிலே அறுவடையின் ஆண்டவருக்கு நன்றி கூற ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக இறைவனுடைய அருட்கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தி இருக்கிறது. நம்முடைய விவசாயத்தை நிறைவாக இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கின்றார். போதுமான ஆசீர்வாதத்தை விளைச்சலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வருகின்ற ஆண்டிலும் அவருடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து வழிநடத்த, தொடர்ந்து நம்முடைய விவசாயம் உழவு தொழில் சிறக்க, நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் இறைவன் தாமே முன்னின்று ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த பலியிலே தொடர்ந்து உருக்கமாக மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியானது கிருபாகரன் சர்மிளா இவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், அருட்சகோதரி ஆரோக்கியமேரி ஏஞ்சலின் ஜார்ஜ் ஜெயசீலன் ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக பலியிலே இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கம்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதருக்கு நன்மை பயக்கும் நிலத்தின் விளைச்சலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வுலகில் உமது மேலான பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு போதுமான விளைச்சலை அளித்தது போல எங்கள் உள்ளமாகிய நிலத்தில் நீதி தளிர்விட்டு அன்பின் நற்கனிகளை விளைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 21 முதல் 24 முடிய, மேலும் 26 முதல் 27. நிலமே நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளை அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலைநில புல்வெளிகள் பசுமையாயிருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன, அத்தி மரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சீயோனின் பிள்ளைகளே அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, உமக்கு பாடல் இசைப்பது தகுதி.
இரண்டாம் வாசகம். கடவுளை விலை செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12, இறை வசனங்கள் 15 முதல் 21 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12, இறை வசனங்கள் 15 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அறுவடையின் திருவிழா, தமிழர் திருவிழா, பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர்கள் பல விழாக்களை கொண்டாடினாலும் கூட இந்த பொங்கல் விழா தனித்துவமிக்க ஒரு விழாவாக அனைத்து மக்களாலும்
சாதி மத இன பேதமின்றி அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சமத்துவ விழா என்று சொன்னால் அது மிகையல்ல. சில நேரங்களில் ஒரு சிலர் கேள்வி எழுப்புவார்கள், கிறிஸ்தவர்கள் இப்படி பொங்கல் விழாவை கொண்டாடலாமா என்று பல குதர்க்கமான கேள்விகளை எழுப்புவதுண்டு. அன்பார்ந்தவர்களே, நாம் விவிலிய பின்புலத்தில்தான் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். தொடக்க காலத்திலே விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இஸ்ராயேல் மக்கள் விவசாய குடிகளாக இருந்ததை பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய விளைச்சலின் இறுதியிலே அறுவடையின் காலத்திலே ஆண்டவருக்கு பல விழாக்களை ஏற்படுத்தி நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இஸ்ராயேல் மக்கள் 3 பெரும் விழாக்களை கொண்டாடியதாக விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். பல விழாக்கள் கொண்டாடினாலும் இந்த 3 முக்கியமான விழாக்கள், விடுதலை பயண நூல் 34வது அதிகாரத்திலே 18வது இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த மக்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடியதாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று லேவியர் புத்தகத்திலே 23வது அதிகாரத்திலே கோதுமை அறுவடையின் இறுதி காலத்திலே அந்த மக்கள் அந்த 50ஆம் நாள் விழாவாக அல்லது அறுவடையின் விழாவாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விழா கொண்டாடி இருக்கிறார்கள். இணைச்சட்ட நூல் 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த திராட்சை அறுவடையின் காலத்திலே அந்த மக்கள் ஆண்டவருக்கு கூடார விழாவை ஏற்படுத்தி விளைச்சலை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் அதன் பின்புலத்திலே நாமும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த விளைச்சலுக்கு நன்றியாக இந்த பொங்கல் விழாவை ஆண்டவருக்கு ஒரு நன்றியின் விழாவாக ஏறெடுத்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது உணவு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. உணவு இல்லை என்று சொன்னால் மனித வாழ்க்கையே இந்த உலகத்திலே இருப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. மற்றவை இல்லாமல் கூட நம்மால் இருந்துவிட முடியும். ஆனால் இன்றியமையாத தேவையாகிய இந்த உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. எனவேதான் பாரதியார் அருமையாக சொல்லுவார், தனி மனிதனுக்கு உணவு இல்லையேல் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லுவார். வள்ளுவருடைய வாக்கும் இங்கு நினைவு கூறத்தக்கதாக இருக்கின்றது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவு தொழிலுக்கு, விவசாயத்திற்கு, உணவை உண்டாக்குகின்ற அந்த விவசாய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இந்த பாடல்களை பாடியிருப்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த உணவிற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. ஆண்டவர் விளைச்சலை கொடுத்து நம்மை பாதுகாத்து இந்த வாழ்க்கையை நாம் நடத்துவதற்கு உறுதுணை புரிகின்றார். ஆனால் பல நேரங்களில் நாம் அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க மறந்து விடுகின்றோம். அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதானே என்று நாம் இயல்பாகவே அதை நினைத்து நம்முடைய அந்த உணவிற்காக, அந்த உணவை நமக்கு கொடுத்த அந்த உழவர்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூற மறந்து விடுகின்றோம். இங்கு இருக்கக்கூடிய நம் மக்கள் பலரும் கூட விவசாய பெருமக்களாக இருக்கின்றீர்கள். எனவே இந்த விவசாயத்தின் உச்சமாகிய, விவசாயத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே, இந்த அறுவடையின் பெருநாளிலே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மக்களே, இந்த பொங்கல் விழா அடிப்படையிலே 3 நினைவுகளை நமக்கு நினைவுறுத்துகின்றது. இந்த பொங்கல் விழா என்பது நம்பிக்கையின் விழா, இந்த பொங்கல் விழா உழைப்பின் விழா, இந்த பொங்கல் விழா அனைத்திற்கு மேலாக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறக்கூடிய நன்றியின் விழா. எதற்காக இதனை நம்பிக்கையின் விழா என்று அழைக்கின்றோம்? மண்ணை நம்பி, மழையை நம்பி, அவற்றை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவனை நம்பித்தான் விதையை மண்ணிலே நாம் விதைக்கின்றோம்.
சில நேரங்களில் நல்ல மழை பொழிந்து நம்முடைய விவசாயத்திற்கு ஏற்ற தட்ப வெட்ப சூழ்நிலை இருக்கலாம். சில நேரங்களில் மழை இல்லாமல் வறண்டு போய் எப்பொழுது மழை பெய்யுமோ என்கின்ற ஒரு ஏக்கத்திலே நாம் இருப்போம். அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் வழி நடத்துவார், அவர் மழையை தருவார் என்று ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து நம்முடைய அந்த உழவு தொழிலை, அந்த விவசாய பணியை நாம் ஏறெடுக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல ஆண்டவரும் தகுந்த காலத்திலே தகுந்த நேரத்திலே நல்ல மழையை பொழிந்து போதுமான விளைச்சலை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆக இந்த விழா நமக்கு நம்பிக்கையின் விழாவாக இருக்கின்றது. அடுத்ததாக பொங்கல் விழா உழைப்பின் விழாவாக இருக்கின்றது. உழைப்பாளர்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக விவசாயம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. விவசாயம் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. பலரும் விவசாயிகளை, விவசாய தொழிலை கீழாக, ஏதோ ஒரு சாதாரண தொழில் என்று மிகவும் கீழாக பார்ப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த விவசாயம் இல்லை என்று சொன்னால், இந்த விவசாயிகள் இல்லை என்று சொன்னால், அவர்கள் களத்திலே இறங்கி சேற்றிலே தங்களுடைய கால்களை பதிக்கவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட மேன்மையான இடத்திலே இருப்பவர்கள், அப்படிப்பட்ட கருத்துக்களை கொடுப்பவர்கள் சோற்றிலே தங்களுடைய கைகளை பதிக்க முடியாது என்பதை அவர்கள் பல நேரங்களில் நினைவு கூறுவதில்லை. விவசாயம் மிகவும் செழுமையாக இருக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த காலகட்டத்திலாம் நாம் பார்த்துருக்கிறோம், விவிலியத்திலாம் பார்த்துருக்கிறோம், 7 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பஞ்சம் என்ற ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது உண்பதற்கு வழி இல்லாமல் மக்கள் பலவித திண்டாட்டத்திற்கு ஆளாவார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்படிதானா? அவருடைய சகோதரர்கள் உணவில்லாமல், இவர் எகிப்திலே ஆளுநராக இருக்கிறார், இவரை தேடி தானியத்திற்காக கையேந்தி நிற்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மனிதர்களுக்கு வருகின்ற பொழுதுதான் விவசாயத்தினுடைய மேன்மை, விவசாயிகளினுடைய உழைப்பாளர்களுடைய உன்னதம், மகத்துவம், அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையே வாழ முடியாது என்கின்ற உண்மையானது அவர்களுக்கு புலப்படும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படாதவரை விவசாயத்தை அவர்கள் அப்படிப்பட்ட நோக்கில் தான் பார்ப்பார்கள். எனவே அதை குறித்து கவலைப்படாமல் நாம் விவசாயத்தை தொடர்ந்து இதை கொடுத்த ஆண்டவருக்கு, விவசாயிகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். களத்தில் இறங்கி வேலை செய்வது என்பது அவ்வளவு கடினமான காரியம். நம்முடைய மக்களிடம் பேசுகின்ற பொழுது, திருப்பலிக்கு செல்லுகின்ற பொழுது, ஃபாதர் இப்பதான் களத்துக்கு போயிட்டு வாரோம், காட்டிலிருந்து இப்பதான் வாரோம் என்று அந்த மக்கள் அந்த களைப்பின் மிகுதியில், சோர்வின் மிகுதியில் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது அதை பார்க்கிற பொழுதுதான் தெரியும் எந்த அளவிற்கு விவசாயம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. மக்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் விவசாயத்தை நாம் வளர்க்க முடியும். எந்த அளவிற்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த விவசாயம் நம்முடைய உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது. பொங்கல் விழா அதனை நமக்கு நினைவு கூறுகின்றது. உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். எனவே உழைத்து மக்களை உண்பித்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த பொங்கல் விழா ஒரு நன்றியின் விழாவாக இருக்கின்றது. விளைச்சலுக்கு நாம் எவ்வளவு உழைப்பை கொடுத்தாலும் அதற்கான அருளை, கருணையை பொழிபவர் ஆண்டவர் மட்டும்தான். எனவே நல்ல விளைச்சலை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். சில ஆண்டுகளில் சரியான பருவமழை பெய்யாமல் பொய்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்பொழுதும் கூட போதுமான மட்டும் ஆண்டவர் நமக்கு விளைச்சலை கொடுத்து நம்மை பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றியுணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நன்றியின் விழாவாக இந்த பொங்கல் விழா இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு அந்த நன்றி உணர்வு இல்லாதவர்களாக இருக்கின்றோமோ என்று எண்ண தோன்றுகின்றது. நல்ல விளைச்சலுக்கான உழைப்பை நாம் கொடுத்த பொழுதிலும் கூட பகல் இரவு பாராமல் உழைப்பு அனைத்தையும் கொடுத்து களத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய உழைப்பினால் தான் இது வந்தது, நான் கடினப்பட்டு உழைத்தேன் என்று நாம் பல நேரங்களில் நினைத்து விடுகின்றோம். இன்றைய 2வது வாசகத்தில் அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம். யார் எப்படி உழைத்தாலும், யார் நீர் பாய்ச்சினாலும், யார் நட்டாலும் அதை விளையச் செய்பவர் ஆண்டவர் தான். எனவே அதை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லா காலத்திலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அந்த அறிவு
அறிவற்ற செல்வந்தன் தன்னுடைய விளைச்சலின் மிகுதியை குமித்து வைத்து இருக்கிறான். பல ஆண்டுகளுக்கு தேவையான உணவு உன்னிடத்தில் இருக்கிறது, நெஞ்சை உண்டு கழித்து இளைப்பாறு என்று சொல்லுகின்றான். ஆனால் ஆண்டவருடைய அருள் இல்லாமல் அவன் அதை சேர்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவரை அவன் மறந்த காரணத்தினால் ஆண்டவருடைய தண்டனை அவனை தேடி வருவதை பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, நாமும் கூட ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விளைச்சலை நமக்கு கொடுத்திருந்தாலும் அவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். இந்த பொங்கல் விழாவின், இந்த அறுவடை பெருவிழாவின் மைய நன்றி உணர்வுதான். எனவே கடந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் அவர் நமக்கு கொடுத்த விளைச்சலுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாம் உண்கின்ற சோற்றிற்காக, உணவிற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பலரும் பல மக்களும் அந்த ஒருவேளை உணவு கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். உணவு கிடைக்காத மக்களுக்கு இறைவன் தாமே தன்னுடைய கருணையினால், இரக்கத்தினால் உணவை கொடுக்கும்படியாக அவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். தொடர்ந்து கடந்த ஆண்டை போலவே வருகின்ற ஆண்டிலும் இறைவனுடைய அருட்கர துணை, இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய விளைச்சலை, நம்முடைய உழவு தொழிலை, நம்முடைய விவசாயத்தை நிறைவான விதத்திலே ஆசீர்வதிக்க, பாதுகாக்க தொடர்ந்து நன்றி உணர்வோடு, நம்பிக்கை உணர்வோடு ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம், நன்றி கூறுவோம். அவருடைய ஆசிரை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று மகிழ்வோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை அவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். என்ற எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் இறைமகன் இயேசுவின் வழியில் தாங்கள் தேர்ந்து கொண்டுள்ள இப்பணி வாழ்வில் மன நிறைவுடன் அகமகிழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நிலைமை நீ அஞ்சாதே, மகிழ்ந்து கலிகூறு என்ற எம் இறைவா, விவசாய குடிமக்கள் அனைவரும் இந்நாளை உழைப்பின் வெற்றி திருநாளாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்நாளின் வெற்றியும் மகிழ்ச்சியும் எங்கள் அனைவரின் வாழ்விலும் தொடர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள் என்ற எம் இறைவா, எங்கள் குழந்தை செல்வங்கள் அனைவரும் அறிவையும் ஞானத்தையும் நிறைவாய் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நடுகிறவருக்கும் நீர் பாய்ச்சுபவர்க்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை என்ற எம் இறைவா, எங்கள் வாழ்வில் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அது கடவுளிடமிருந்து வந்ததே என்ற இன்னும் ஆழமான இறைபக்தியில் நாங்கள் நிலைத்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அறுவடையின் நாயகனே எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் பேரன்போடு எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் அது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உமை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து
முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்முடைய நன்றியை ஆண்டவருக்கு உரித்தாக்குவோம். சிறப்பாக அனைத்து விவசாய பெருமக்கள் மீது இறைவனுடைய ஆசீர் பொழியப்பட, தங்களுடைய விளைச்சலுக்கு ஏற்ற, உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை அவர்கள் பெற, அவர்களை வழிமறுக்கக்கூடிய இடைத்தரகர்களின் வஞ்சனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட, அவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்றைய நாளிலே நம்முடைய தாய் மண்ணின் முதல் பொது நிலையினர் புனிதரான புனித தேவ சகாயத்தையும் நினைவு கூறுகின்றோம். புனித தேவ சகாயத்தின் மூலமாக இறைவனுடைய அருள் ஆசீர் நம் மீது நிரம்ப பொழியப்பட அவருடைய பரிந்துரை வேண்டியும் மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மக்களே, காலையிலேயே அனைவரும் இணைந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுகளுக்கு பல வகைகளும் உதவி புரிந்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். கரும்பு காய்கறிகள் தந்து உதவிய திருவாளர் திருமதி ரவி, மகாலட்சுமி, சுதா, மாடசாமி அவர்களுடைய குடும்பத்திற்கும், நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதில் உதவி செய்த திருவாளர் அருள், மற்ற காரியங்கள் ஆலய சுத்தம் செய்தல், ஆலயத்திற்கு முன்பாக கோலமிடுதல், இன்னும் மற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தல், பீடத்தை அலங்கரித்தல், சுத்தம் செய்தல் என்று அனைத்து வகைகளிலும் உதவி புரிந்த அன்பு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடகர் குழுவினர் சிரத்தை எடுத்து நன்றாக பயிற்சி செய்து பாடல்களை பாடி வழிபாட்டிலே நம் பக்தியோடு பங்கெடுக்க உதவி புரிந்திருக்கிறார்கள். எனவே பாசமிகு பாடகர் குழுவினருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் மக்கள் சிரத்தை பாராமல் காலையிலேயே இங்கு வந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிறீர்கள். எனவே அன்பு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய அருட்கர துணை ஆசீர் தொடர்ந்து
இன்று போல் என்றும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. அனைவரும் ஒரே குடும்பமாக இங்கு குழுமி இருப்பது உண்மையிலேயே இதயத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. உங்களுடைய ஒத்துழைப்பை நினைந்து மகிழ்கின்றேன். ஒத்துழைத்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல வகைகளிலும் இந்த நாள் சிறப்புற உழைத்த ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். நீங்கள் இல்லைனா இந்த நாள் இல்லை. இந்த நாள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இறைவன் இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாட ஒரே குடும்பமாக நாம் குழுமி வர அருள் கூர்ந்திருக்கிறார். எனவே இறைவனுக்கும் நன்றி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதே போன்று ஒரே குடும்பமாக ஒரே உணர்வோடு பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக வழிபாடுகள் ஏற்பாடு செய்த அருட் சகோதரிகளுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய அருட்கர துணை, ஆண்டவருடைய ஆசீர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை வழிநடத்தட்டும். அன்பு மக்களை, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அனைவரும் இணைந்து பொங்கல் உண்ட பிற்பாடு அப்படியே சாப்பிடவும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஒரு சிறிய கலை நிகழ்வு, விளையாட்டு போட்டி, சின்ன விளையாட்டு போட்டிகள், சிறு சிறு விளையாட்டு போட்டிகள் இருக்கின்றன. அதிலும் அனைவரும் இணைந்து கலந்து கொண்டு இந்த பொங்கல் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. அதனால் பூவுலகினின்று உணவு அளிக்கின்றீர். திராட்சை ரசம் மனித இதயத்தை மகிழ்விக்கின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தருமி மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோ. அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பொங்குலே பொங்கல் எங்குமே பேரின்பம்.
தை 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 பொங்கல். தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும். ஒரு நெல்லை குத்தி பொங்கலிடுவோம், புத்தாடை அணிந்து மகிழ்ந்திடுவோம். பொங்கி தாயும் வேளையிலே குறவை ஒலி எழுப்பி மகிழ்ந்திடுவோம். பொங்கி சாயும் வேளையிலே குறவை ஒலி எழுப்பி மகிழ்ந்திடுவோம். தை 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 பொங்கல். தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும். பெண்கள் கூடி கும்மி அடிப்பர், ஆடவர்கள் காளைகளை அடிக்கின்றனர். மாடுகளை பேணுதற்கு மாட்டு பொங்கல். கண்டவர்க்கு வாழ்த்து சொல்ல காணும் பொங்கல். மாடுகளை பேணுதற்கு மாட்டு பொங்கல். கண்டவர்க்கு வாழ்த்து சொல்ல காணும் பொங்கல். தை 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 பொங்கல். தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும். நெல்லும் கரும்பும் விளைஞ்சிருக்கு, நிறைஞ்ச பலனை கொடுத்திருக்கு. ஆடுவோம் பாடுவோம் மனமகிழ்வோம், பண்பாடி மகிழ்ந்திடுவோம். தை 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 பொங்கல். தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும். எல்லாம் தந்த இறைவனுக்கு எங்கள் நன்றி பொங்கலிலோ. எல்லாம் தந்த இறைவனுக்கு எங்கள் நன்றி பொங்கலிலோ. திருப்பலி நிறைவேற்றிய பங்குத்தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிராசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.